வணக்கம். பேங்கிங் ஃபார் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேஏபியில் ரீட்டைல் பேங்கிங் பேப்பர் 3 மாடியூல் ஏ அதில் யூனிட் 3 அப்ளிகேஷன் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங் கான்செப்ட் அண்ட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் கார்ப்பரேட் ஆர் ஹோல்சேல் பேங்கிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி 2 யூனிட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே ஐகார்ட்லேயும் வீடியோஸ் வரும். ரீட்டைல் பேங்கிங்னா சிம்பிள் பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது நார்மல் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ்க்கு. ஒரு சேலரி எம்ப்ளாயி பேங்க்கு போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, ரீட்டைல் பேங்கிங். ஒரு ஃபேமிலி ஹோம் லோன் எடுக்க பேங்க் வராங்க, ரீட்டைல் பேங்கிங். ஒரு ஸ்டூடெண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறான், ரீட்டைல் பேங்கிங். ஒரு ஸ்மால் ஷாப் ஓனர் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் எடுக்கிறார், ரீட்டைல் பேங்கிங். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு பேங்க் கொடுக்குற சர்வீஸ் ரீட்டைல் பேங்கிங். ஸோ பேங்கோட நார்மல் டே டு டே பிஸ்னஸில் ரொம்ப பெரிய போர்ஷன் ரீட்டைல் பேங்கிங் தான். ரீட்டைல் பேங்கிங் எப்படி சடனாக க்ரோ ஆச்சு? ஸோ க்ரோத் ஒரு முக்கியமான விஷயம். க்ரோத்துக்கு ரீசன் வந்து 4 மெயின் ஃபேக்டர்ஸ்: இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரெஃபார்ம்ஸ் அண்ட் டிமாண்ட் சப்ளை ஃபேக்டர்ஸ். ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி ரெவல்யூஷன் ஆனது. ஏர்லியர் பேங்கிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆச்சு. ஸோ 1990s டைமில் ஏடிஎம் இல்லை, மொபைல் பேங்கிங் இல்லை, இன்டர்நெட் பேங்கிங் இல்லை. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இல்லை அமௌண்ட் வித்ட்ரா பண்ண பிரான்ச்சுக்கு தான் போகணும். பட் லேட்டர் சிபிஎஸ் கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்தது. ஸோ இப்போ என்ன நடக்குது? சென்னையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் டெல்லி ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும். மொபைல் ஆப்பில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். யூபிஐயில் செகண்ட்ஸில் பேமெண்ட் பண்ண முடியும். சிம்பிள். ஸோ டெக்னாலஜி வந்ததுனால பேங்க்ஸுக்கு லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் கஸ்டமர்ஸை அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. செகண்ட், எக்கனாமிக் க்ரோத். கண்ட்ரி டெவலப் ஆகும்போது பீப்புளோட இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்னாடி வந்து ஏர்லியர் சேலரி வந்து 15,000 இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து எல்லாரும் லோன் எடுக்க பயப்பட்டாங்க. பட் இப்போ ஆவரேஜாக 70,000 சேலரி வாங்குற ஒருத்தர் லோன் எடுக்க பயப்பட மாட்டாரு. ஹோம் லோன் எடுக்க சான்ஸ் இருக்கு, கார் லோன் எடுக்க சான்ஸ் இருக்கு, பர்சனல் லோன் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் ரீட்டைல் பேங்கிங் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ரீசன், ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் காம்படிஷன். இந்தியாவில் பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணாங்க, ஆர்பிஐ அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் ரீட்டைல் பேங்கிங்கில் ரொம்ப அக்ரெசிவாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் கிரெடிட் கார்ட்ஸ், இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்ஸு, இன்டர்நெட் பேங்கிங்கு, டோர் ஸ்டெப் பேங்கிங். இதெல்லாம் காம்படிஷன் வந்ததுனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூட ரீட்டைல் பேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்த் ரீசன், டிமாண்ட் அண்ட் சப்ளை. எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிமாண்ட் சைடில் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்? கஸ்டமர்ஸ்க்கு வீடு வேணும், வெஹிக்கிள் வேணும், எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் வேணும், கன்சூமர் குட்ஸ் வேணும், நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான குட்ஸ் வேணும். இதெல்லாம் எதனால தேவைப்படுது அப்படின்னா, நான் முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஸோ அவங்க ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்ளை சைட்ஸில் பேங்க்குக்கு என்ன வேணும்? மோர் கஸ்டமர்ஸ் வேணும், நிறைய லோன் கொடுக்கணும், நிறைய ப்ராஃபிட் வேணும். ஸோ ஒரு பக்கம் டிமாண்டும் இருக்குது, ஒரு பக்கம் சப்ளைவும் பேங்க்ஸ் பண்ணுறதுனால ரீட்டைல் பேங்கிங் போத் சைட்ஸ்க்கும் பெனிஃபிஷியலாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்கனால சப்ளை அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரீட்டைல் பேங்கிங் தள்ளப்படுது. ஸோ பேங்க்ஸ் எல்லாம் தள்ளப்படுது. ஸோ ரீட்டைல் பேங்கிங் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ரீட்டைல் பேங்கிங்கில் முக்கியமான கான்செப்ட் வந்து ரைட் ப்ராடக்ட், ரைட் ப்ரைஸ், ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். ரைட் ப்ராடக்ட், கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்ட் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோனு, ஃபேமிலிக்குனா ஹோம் லோனு, எம்ப்ளாயீஸ்க்கு பர்சனல் லோனு. ஸோ கரெக்ட் ப்ராடக்ட் கரெக்ட் கஸ்டமருக்கு போய் சேரணும். அது ரைட் ப்ரைஸில் சேரணும். ஸோ ப்ராடக்ட் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஹவுசிங் லோன் 40 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, 20 வருஷம் அதோட டெனர்னா இஎம்ஐ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 36,000 வருது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% ஆனால் இஎம்ஐ அப்படியே 44,000 ஆகும். ஸோ ப்ரைஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே யாருக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 36,000 ரூபாய் ஒருத்தருக்கு இஎம்ஐ ஹவுசிங் லோன் எடுத்து அவருக்கு இஎம்ஐ வரும்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளால இருக்கணும். அவர் மொத்தமே 40,000 தான் ஏர்ன் பண்ணுறாரு. அவருக்கு போய் நம்ம 36,000 இஎம்ஐ வர மாதிரி ஹவுசிங் லோனை புஷ் பண்ணோம்னா ஆபத்து அவருக்கும் தான், பேங்க்குக்கும் தான். அடுத்து ரைட் பிளேஸ். கஸ்டமர் பேங்க் சர்வீஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பிரான்ச்சு, ஏடிஎம் லொகேஷன்ஸு, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், இந்த எல்லா ஆல்டர்னேட் சேனல்ஸ்லையும் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கணும் எப்பயுமே. அடுத்து ரைட் டைம். ஸோ கஸ்டமருக்கு தேவையான டைமில் சர்வீசஸ் கொடுக்கணும். இயர்லியர் லோன் அப்ரூவலுக்கு முன்னாடிலாம் லோன் அப்ரூவலுக்கு ஒரு 20-30 நாள் ஆகும். பட் இப்போ இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஃபியூ மினிட்ஸில் அப்ரூவல் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அடுத்து
மாடர்ன் ரீட்டைல் பேங்கிங்கோட 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒன்னு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். பேங்க் இப்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும் செல் பண்றது கிடையாது. மல்டிபிள் ப்ராடக்ட் செல் பண்றாங்க. டெபாசிட்ஸ்னா சேவிங்ஸ், கரண்ட், ஃபிக்ஸ்டு, ரெக்கரிங். லோன்ஸ்னா ஹவுசிங் லோனு, கார் லோனு, பர்சனல் லோனு, எஜுகேஷன் லோனு. கார்ட்ஸ்னா டெபிட், கிரெடிட் இந்த மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட்னா மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட். ஒரு கஸ்டமர் வந்தா அவர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அவருக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறது, பர்சனல் லோன் கொடுக்குறது, இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், சிப்பு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மல்டிபிள் சேனல்ஸ்ல. ஸோ கஸ்டமர் பேங்க் சர்வீசஸ் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், கால் சென்டர், கியாஸ்க் இந்த மாதிரி. ஸோ மல்டி சேனல் பேங்கிங் வந்துருச்சு. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி ரீட்டைல் பேங்கிங்கோட இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மல்டிபிள் கஸ்டமர் குரூப். ரீட்டைல் பேங்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு சர்வ் பண்றதா இருந்தாலும் ஸ்மால் பிசினஸ்க்கு கூட கவர் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் ஷாப் ஓனர் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு, லோன் வாங்குறாரு. இவங்க எல்லாம் ரீட்டைல் பேங்கிங் கஸ்டமர் குரூப்ல தான் வருவாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் இன் ரீட்டைல் பேங்கிங். ஸோ இந்த பிசினஸ் ப்ராசரை சில ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ரீட்டைல் பேங்கிங்ல பிரிக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். ரீட்டைல் பேங்கிங் ஆபரேஷன்ஸை ஆர்கனைஸ் பண்ண 2 மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல் மாடல், இன்னொன்னு வெர்டிகல் மாடல். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் மாடல் பார்க்கலாம். இந்த மாடல்ல ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்ஸா டிவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட். எதை பேஸ் பண்ணி? ஹோம் லோனை பேஸ் பண்ணி. ஹோம் லோனுங்கிறது ஒரு ப்ராடக்ட். கார் லோன் டிபார்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி? கார் லோனை பேஸ் பண்ணி. கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி? கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ப்ராடக்ட். பர்சனல் லோன் டிபார்ட்மெண்ட் பர்சனல் லோனை பேஸ் பண்ணி. ஈச் டிபார்ட்மெண்ட் அந்த ப்ராடக்ட்டோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள், ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும்? அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க, டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஹவுசிங் லோனுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான எண்ட் டு எண்ட் ப்ராசஸை அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணும் ப்ராடக்ட் வைஸா. இதுதான் ஹரிசாண்டல் மாடல். அடுத்து வெர்டிகல் மாடல். ஸோ இந்த மாடல்ல ஃபோக்கஸ் ப்ராடக்ட் மேல இருக்காது, பட் ஃபோக்கஸ் கஸ்டமர் மேல இருக்கும். பேங்க்ல சென்ட்ரல் கஸ்டமர் டேட்டா பேஸ் இருக்கும். அது பெரிய டேட்டா பேஸ். ஏன்னா பேங்கோட மொத்த கஸ்டமர் டேட்டா பேஸும் அதுதான். எக்ஸாம்பிள், ரவின்னு ஒரு கஸ்டமர் இருக்காரு. பேங்க்கு அவரை ஆல்ரெடி தெரியும். ஸோ அவரோட சேலரி என்ன வாங்குறாரு, அவரோட அட்ரஸ் என்ன, கிரெடிட் ஹிஸ்டரி என்ன, எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் என்ன, எல்லாம் தெரியும். இப்ப ரவி வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண வர்றாரு பேங்க் அப்படின்னா, புதுசா எந்த ஒரு பர்சனல் டேட்டாவும் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் கஸ்டமர் ஓரியன்டட் மாடல். இது வந்து வெர்டிகல் மாடல், கஸ்டமர் ஓரியன்டட் மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி ஹரிசாண்டல் மாடல் அப்படின்ற ஒன்று இருக்கு. இது மிக்ஸ்டு மாடல். மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஓரியன்டட் இருக்கும், பட் கொஞ்சம் கஸ்டமர் டேட்டா ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரிடாமினன்ட்லி ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா என்னன்னா ப்ராடக்ட் ஓரியன்டட். ஸோ ப்ரிடாமினன்ட்லி ஹரிசாண்டல்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஓரியன்டட், பட் கொஞ்சம் கஸ்டமர் டேட்டா ஷேர் ஆகும். அடுத்து ப்ரிடாமினன்ட்லி வெர்டிகல் மாடல். மோஸ்ட்லி கஸ்டமர் ஓரியன்டட். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ராடக்ட்ஸுக்கு காமன் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இருக்கும். மாடர்ன் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்ரோச். ரீட்டைல் பேங்கிங்ல பிசினஸ் அப்ரோச் எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் செக்மெண்டட் அப்ரோச். ஒரு பிரான்ச்சோட பிசினஸ் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி அந்த பிரான்ச்சை கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது ரிசோர்ஸ் சென்டரா, இல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வர சென்டரா, இல்ல பிரியாரிட்டியான சென்டரா, இல்ல ஜெனரல் சென்டரா. இது வந்து பிரான்ச்சை ஃபோக்கஸ் பண்ணுது. ரிசோர்ஸ் சென்டர் பிரான்ச் ஸ்பெசிபிக் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும் ரிசோர்ஸ் சென்டர்ல. எக்ஸாம்பிள், ஹோம் லோன் ஸ்பெஷாலிஸ்ட் பிரான்ச். அங்க வந்து அந்த பிரான்ச்ல ஹோம் லோன் அதிகமா இருக்கும். ஒரு பெரிய ரெசிடென்சியல் ஏரியால மாட்டிருக்கும். இல்ல டெவலப் ஆயிட்டு வரக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் லே அவுட் ஏரியா, இல்ல டவுன்ஷிப் ஏரியால இருக்கும். அதர் பிரான்ச்சஸோட கஸ்டமரும் அங்க அனுப்புவாங்க. ஏன்னா அது ஸ்பெஷலைஸ்டான ஏரியா, எக்ஸ்பர்டைஸான பிரான்ச். அது ஹவுசிங் லோனுக்கு எக்ஸ்பர்டைஸான பிரான்ச். இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் சென்டர் பிரான்ச் அப்படின்னா ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ணும். மோஸ்ட்லி மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கும். இந்த மாதிரி பிரான்ச்சை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டி சென்டர் பிரான்ச்னா ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் இருக்கும் அந்த பிரான்ச்ல. எக்ஸாம்பிள், எம்எஸ்எம்இ லோனு, ரீட்டைல் லோனு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஏரியால ஸ்பெஷலிஸ்டான பிரான்ச்சா இருக்கும். ஜெனரல் சென்டர்னா நார்மல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்டட் அப்ரோச். ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி பேஸ்டு அப்ரோச், லொகேஷன் பேஸ்டு. ஸோ பிரான்ச் லொகேஷனை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், கோஸ்டல் ஏரியாஸ்ல ஃபிஷிங் லோன்ஸ் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ஏரியாஸ்ல கிராப் லோன்ஸ், மெட்ரோ சிட்டிஸ்ல ஹவுசிங் லோன்ஸ். கிளாசிபிகேஷன் பேஸ்டு அப்ரோச். கிளாசிபிகேஷன் அப்படின்றது ரூரலா, செமி அர்பனா, மெட்ரோவா, அர்பனா. ஸோ இதை பேஸ் பண்ணி பிரான்ச்சஸை கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஈச் டைப்புக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ரூரல் பிரான்ச்சஸ்க்கு அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அர்பன் பிரான்ச்சஸ்க்கு ஹோம் லோனு, பர்சனல் லோனு ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் ரீட்டைல் பேங்கிங் ப்ராடக்ட் மாடல்ஸ். ரீட்டைல் பேங்கிங்ல 2 மேஜர் ப்ராடக்ட் தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் லைபிலிட்டி அண்ட் அசெட். லைபிலிட்டி ப்ராடக்ட்ல கஸ்டமர் பேங்க்ல டெபாசிட் பண்ணின மணி பேங்க்குக்கு லைபிலிட்டி.
எக்ஸாம்பிள் கஸ்டமர் 1 lakh டெபாசிட் பண்ணா பேங்க் அதை ஃபியூச்சர்ல திருப்பி கொடுக்கணும். ஸோ பேங்க் அது லைபிலிட்டி. ரீட்டைல் டெபாசிட்ஸ் பேங்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரீசன் ரீட்டைல் டெபாசிட் ஸ்டேபிள். பீப்புள் யூஸ்வலி லாங் டைம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் சென்சிட்டிவ். ஸோ பேங்க் ஏ எஃப்டி வந்து 6.2%, 6.8 கொடுக்குறாங்க. பேங்க் பி எஃப்டி வந்து 7% கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ்க்காகலாம் பேங்க்கை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க கஸ்டமர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ். அடுத்து ரீட்டைல் அசட் ப்ராடக்ட்ஸ். அசட் பேங்க்ஸுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். லோன்ஸ் எல்லாமே லோன்ஸ். ஸோ ரீட்டைல் லோன்ஸ் பேங்க்குக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள். எக்ஸாம்பிள் பேங்க் வந்து 1000 ஹோம் லோன்ஸ் கொடுத்துருக்கு. ஈச் ஹோம் லோன்ஸ் 30 லட்சம் அப்படின்னா டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோ மட்டும் 300 கோடி ரூபாய் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் 9% அப்படின்னு வந்தாலும் இயர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்ராக்சிமேட்டா 27 crores வரும். ஸோ ரீட்டைல் லோன்ஸ் ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் சிங்கிள் கார்பரேட் லோனு 300 கோடி ரூபாய் அப்படின்னு பெருசா இருக்கும். ஸோ கொடுத்தா ரிஸ்க் பெருசு. பட் 10,000 ஸ்மால் லோன்ஸ் கொடுத்தா ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகும். ஏதாவது 1-2 லோன் டிஃபால்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. மேனேஜபிள் லாஸ் தான். ரீட்டைல் லோன்ஸ் எக்கனாமி கூட இம்ப்ரூவ் பண்ணும். ஹோம் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ் க்ரோ ஆகும். கார் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். பேங்க் ப்ரொவைட் பண்ற அடிஷனல் சர்வீசஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், கோல்டு லோன்ஸ், கோல்டு காயின்ஸ். எக்ஸாம்பிள் கஸ்டமர் மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்ணினா பேங்க் கமிஷன் எர்ன் பண்ணும். அடுத்து ப்ராசஸ் மாடல்ஸ் இன் ரீட்டைல் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங்ல என்னென்ன ப்ராசஸ் மாடல் இருக்கு? ப்ராடக்ட்டை ப்ராசஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னால இந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணா 3 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து ஃபுல்லி இன்-ஹவுஸ் ப்ராசஸிங். அதாவது எவ்ரிதிங் பேங்க் எம்ப்ளாயி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ல இருந்து எண்ட் டு எண்ட், ஸ்டார்டிங் டு எண்டிங் கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுல இருந்து கஸ்டமருக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறது. இந்த ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ்ல பண்ணி கொடுக்குறது ஒன்லி பேங்க் எம்ப்ளாயி மட்டும் தான் இருப்பாங்க. இதுதான் ஃபுல்லி இன்-ஹவுஸ் ப்ராசஸிங். ஃபுல்லி இன்-ஹவுஸ். செகண்ட் பார்ஷியல் அவுட் சோர்சிங். சில ஆக்டிவிட்டிஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கால் சென்டர்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கலெக்ஷன் சர்வீசஸ் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. தேர்டு ஃபுல்லி அவுட் சோர்சிங். ஃபாரின் பேங்க் சம்டைம்ஸ் என்டையர் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ஃபாரின் பேங்க்ஸ் இங்க பிரான்ச் அவங்க பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எல்லா மூலை முடுக்குலையும் பிரான்ச்சஸ் அவங்களுக்கு கிடையாது, ரீச்சபிள் கிடையாது. ஸோ டெடிகேட்டட் பேக் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணும். ஒரே ஒரு பெரிய பேக் ஆஃபீஸ் மட்டும் மெட்ரோ சிட்டில இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அர்பன் சென்டர்ஸ்ல எல்லாத்தையும் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம், இவ்வளோ செக்மெண்ட் சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், காஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ பிரைசிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ரீட்டைல் பேங்கிங். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்ண டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. மார்க்கெட் கன்சிடரேஷன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ், ரிஸ்க் பர்செப்ஷன், லோன் டென்யூர், அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ப்ரொஃபைல். ஸோ அடுத்து டெக்னாலஜி மாடல்ஸ். ரீட்டைல் பேங்கிங்ல என்னென்ன டெக்னாலஜி மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பேங்க் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண 3 அப்ரோச்சஸ் இருக்கு. இன்ஹவுஸ் டெக்னாலஜி, பேங்க் ஓன் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணும். அவுட் சோர்ஸ் டெக்னாலஜி, பேங்க் எக்ஸ்டர்னல் ஐடி கம்பெனியை யூஸ் பண்ணுவாங்க. ஹைபிரிட் மாடல், பார்ட்டா இன்ஹவுஸ்ல இருக்கும். அவங்களோட டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். பார்ட் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் மாடர்ன் பேங்க்ஸ் இந்த மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ஃபைனலா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் கார்பரேட் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, கார்பரேட் பேங்கிங் பிக் கம்பெனிஸ்க்கு. ரீட்டைல் பேங்கிங்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கார்பரேட் பேங்கிங்ல கஸ்டமர்ஸ் வெரி ஃபியூ தான், பட் லார்ஜ் கம்பெனிஸா இருக்கும். ரீட்டைல் பேங்கிங் B2C மாடல், கார்பரேட் பேங்கிங் B2B மாடல். B2C னா பேங்கிங் டு கஸ்டமர், B2B னா பிசினஸ் டு பிசினஸ் மாடல். ரீட்டைல் லோன் டிக்கெட் சைஸ் ரொம்ப ஸ்மால். எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் 40 லட்சம் ரூபா. கார்பரேட் லோன் டிக்கெட் சைஸ் பெருசு. எக்ஸாம்பிள் 300 கோடி ரூபா, 200 கோடி ரூபா லோன் இருக்கும். ரிஸ்க் வந்து ரீட்டைல் பேங்கிங்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். பிகாஸ் மெனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. யாராவது 1-2 ஆள் டிஃபால்ட் ஆனா மேனேஜபிள் லாஸ். கார்பரேட் பேங்கிங்ல ரிஸ்க் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ரீட்டைல் லோன்ஸ்ல ஹையர். கார்பரேட் லோன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் லோயர். பிகாஸ் கார்பரேட்ஸ் எப்பயுமே நெகோஷியேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் ஸ்மால், ஸோ காஸ்ட் லோவரா இருக்கும். கார்பரேட் டெபாசிட்ஸ் ஹியூஜ், ஸோ பேங்க்ஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். கார்பரேட் லோன் டிஃபால்ட் ஆனா பேங்க் பிக் லாஸ். ரீட்டைல் லோன் டிஃபால்ட் ஆனா இம்பாக்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால்.